பொதுவாவே அவங்கவுங்க ஸ்டேட் வந்து ஜெயிக்கணும்ட்டு இப்ப நம்ம தமிழ்நாடு நடக்குன்னா நம்ம தமிழ்நாடு ஜெயிக்கணும்னு நமக்கு எல்லாருக்கும் ஆசை இருக்கும். அந்த மாதிரி பீகார்ல வந்து லைட்டா அபிஷியல்ஸ் கொஞ்சம் பாயிண்ட்ஸை மாத்தி கொடுத்தாங்க. அதனால பெண்கள் ஆண்கள்னு நான் எதுவும் பிரிச்சு பார்க்கல. இது வரைக்கும் என்கிட்டயும் சொசைட்டி எதுவும் அப்படி நடந்துக்கல. ஆனா பெண்கள் அப்படின்னா இப்படிதான் அப்படின்னு பார்க்கக்கூடிய ஒரு சமூகத்துல நீங்க விளையாண்டு வெற்றி பெற்று வந்ததுக்கு உங்களுடைய நண்பர்கள், தோழிகள், உறவினர்கள் அந்த சந்தோஷம் அந்த தருணம் எப்படி? பெண்கள் ஆண்கள்னு நான் எதுவும் பிரிச்சு பார்க்கல. இது வரைக்கும் என்கிட்டயும் சொசைட்டி எதுவும் அப்படி நடந்துக்கல. ஆனா பெண்கள் எல்லாருமே வந்து என்கிட்ட வந்து எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு, நீ என்னோட மகள் மாதிரி இருக்கமா அப்படின்லாம் சொல்றது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவங்களோட பிளட் ரிலேஷனா என்னை எடுத்துக்கிறாங்க. பொதுவாவே அவங்கவுங்க ஸ்டேட் வந்து ஜெயிக்கணும்ட்டு இப்ப நம்ம தமிழ்நாடு நடக்குன்னா நம்ம தமிழ்நாடு ஜெயிக்கணும்னு நமக்கு எல்லாருக்கும் ஆசை இருக்கும். அந்த மாதிரி பீகார்ல வந்து லைட்டா அபிஷியல்ஸ் கொஞ்சம் பாயிண்ட்ஸை மாத்தி கொடுத்தாங்க. அதனால பிளேயர்ஸ் எப்பவுமே அவங்களுடைய கேம்ல போக்கஸா இருந்து இந்த மாதிரி சண்டை எதுவும் போடாம நம்மளோட கேமை மட்டும் விளையாண்டாலே நம்ம ஈஸியா ஜெயிச்சிடணும். என்னோட ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷனல் மேட்ச் வந்து பஹ்ரைன்ல நடந்தது. அது எனக்கு மறக்க முடியாத நினைவுகளா இருக்கு. ஈரான் கூட வந்து நிறைய சொன்னாங்க கோச்சஸ்லாம், அங்க இருக்க கோச்சஸ்லாம் ரொம்ப நம்ம கான்சியஸா இருக்கணும், ரொம்ப தெளிவா விளையாடணும் இந்த மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி நம்ம பசங்க எல்லாருமே ரொம்பவே கோஆப்ரேட் பண்ணாங்க. எல்லாருமே சேர்ந்து இந்த ஈரானை வின் பண்ணோம். அது ஒரு பெரிய வெற்றியா இருந்தது. அதுவும் அதிக பாயிண்ட்ல நாங்க ஜெயிச்சதுதான் இங்க ஒரு ஃபர்ஸ்ட் டைம் நம்ம இந்தியா வந்து ஈரானை அதிக புள்ளி இடைவெளியில ஜெயிக்குது. அது ரொம்ப மறக்க முடியாத நிகழ்வு.